பேச்சுவார்த்தைக்கு நான் தயார், ஆனால் அமெரிக்கா தயார் கிடையாது. இந்த யுத்தம் முடியக்கூடாது. அப்படி முடிக்கிறதுக்கான அந்த மனநிலைமையை அமெரிக்கா வெஸ்ட் காண்பிக்கவில்லை இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரஷ்யா மட்டும் ஒரு பொறுப்பாகுமா? அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையாமல் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் ரஷ்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கை தூக்குவீங்க? நான் தூக்க மாட்டேன். ரஷ்யாவும் காரணம், அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 50 நாடுகள், இவங்க எல்லாருமே காரணம். ஆனால் டைரெக்டாக நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற நாடு பெலரஸை தவிர ஒரு நாட்டை சொல்லிடுங்க பார்ப்போம். ஈவன் ட்ரோன்ஸை ஈரான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஈரான் சொன்னாங்க, இல்லைப்பா நாங்கள் ட்ரோன் யுத்தத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம், சில பல டீல் அப்படிங்கிறது இருக்குது, அதை விடுத்து இந்த யுத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உக்ரைன் சைட்லேருந்து பாருங்கள், ஒரு போர் நடக்கணும்னா அந்த உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபியூல் வேணும். ஃபியூல் மீன்ஸ் நான் சொல்கிறது பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. அந்த போருக்கு தேவையான பணம் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரியான உடைகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட வேண்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கான சாப்பாடு, அவங்களுக்கான ஆயுதங்கள், அதை கண்காணிக்கக்கூடிய வேறொரு டீம், இப்படின்னு சொல்கிற மெடிக்கல் டீம், இது எல்லாமே வேணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பேக்கப்பை யார் கொடுத்துட்ருக்காங்க? 50 நாடுகள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 50 நாடுகளும் ஒரு ப்ரெஷரை ரஷ்யாட்ட கொடுக்குறாங்க. எப்பா நாம் பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த 50 நாடுகளில் எத்தனை நாடுகள் சொன்னாங்க? இந்த கேள்வியையே நம்ம கேட்க மறுக்கிறோம். வீட்டில் 2 பேருக்கு சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்கோ அண்ணன் தம்பிக்கோ சண்டை, பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வர்றவங்க அன்னை மட்டும்தான் சமாதானமாக இருக்கணும், தம்பி சமாதானமாக இருக்கக்கூடாது, இல்லை அவன் பேச்சுவார்த்தைக்கெலாம் வரமாட்டான், அன்னை மட்டும் பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? நியாயம் இல்லையா? இந்த கேள்விகளோடு இந்த பதிவு தொடங்குது. நான் திரும்ப வந்துட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், நமக்கான அந்த ஏர் இந்தியா 2023க்கான வீடியோ சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். அது கூடவே ஃபுல் vlog அப்படிங்கிறது நம்முடைய இன்னொரு சேனலில் ரிலீஸ் ஆகும். எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். குறிப்பாக ரஷ்யா உக்ரைனில் இன்றைக்கி நடந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 1,43,000 ரஷ்ய வீரர்களை நாங்கள் கொன்னுட்டோம். இதுதான் இப்போதைக்கான கடைசி புள்ளி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க உக்ரைனுடைய இராணுவம். உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்ட அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. 1,43,000 ரஷ்ய இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இழப்புகள் ரஷ்யா அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ சொன்ன உக்ரைன் அடுத்ததாக அமெரிக்காட்ட போய் எனக்கு F-16 விமானம் வேணும்னு கேட்குறாங்க. F-16 விமானம் சாதாரண ஒரு விமானம் கிடையாது. அமெரிக்காவை ரொம்ப பெரிய அளவில் காப்பாற்றக்கூடிய ஒரு விமானம். F-22 இப்போ கூட லாஸ்ட்டாக அந்த பலூனெல்லாம் சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த ரக விமானத்தினுடைய ஃபஸ்ட்டு கில்லாக அந்த பலூன் தான். அதை விடுத்து அது எதுவுமே கில் பண்ணலை. ஆனால் F-16 அப்படிங்கிறது அப்படி கிடையாது, பல நாடுகளிடம் இருக்கிறது. ஸோ F-16 உக்ரைன் வாங்குறதுக்கான மெயின் ரீசன்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய நாடுகள்கிட்ட இருக்குது, நேட்டோ நாடுகள்கிட்ட F-16 நிறைய இருக்கிறதுனால அதை ஒரு தடவை படிச்சிட்டோம்னா அது அந்த F-16 கிடைக்கிறதுல எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அவங்களுக்கு F-16 கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பைலட் அப்படிங்கிறவங்க F-16 இந்த F-16 அடுத்த F-16 ஓட்டிடுவாங்க. ஆனால் F-22 இல்லாட்டி F-35 அப்படிங்கிறதுலாம் சீக்கிரமாக உக்ரைனுக்கு கிடைக்கவும் செய்யாது, நிறைய நாடுகள்கிட்ட அது இல்லவும் இல்லை. அதனால தான் F-16 அப்படிங்கிற விமானத்தை இன்றைக்கும் உக்ரைனுடைய நிறைய பேர் அமெரிக்காவினுடைய லா மேக்கர்ஸ்ட்டை ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க, சீக்கிரமாக F-16 வாங்கித்தாங்க, F-16 கிடைச்சாதான் எங்களால் இனிமேல் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விமானம் வேணும், அடுத்ததாக ட்ரோன்ஸ் வேணும், இல்லை இது பிறகு இது டேங்க் வேணும், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் வேணும், இதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடிய உக்ரைனுக்கு ஏன் பேச்சுவார்த்தை வழியாக இதை முடிச்சுக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு தோன்றல் இன்னும் வராமல் இருக்கிறது. அதுக்கான காரணம் இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த யுத்தத்தை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட ரஷ்யா அழிந்து கொண்டே இருக்க வேண்டும். ரஷ்யா அழிந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மேற்குலக நாடுகள் போடக்கூடிய தடையால் இனி ரஷ்யாவால் எந்திரிக்கவே முடியாதுப்பா, ஒரு 30-40 வருஷத்துக்கு ரஷ்யா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் இந்த யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இல்லைனா இந்த யுத்தம் பெரிய ஒரு யுத்தமாக மாறிடும். இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வின்டர் முடிஞ்ச உடனே ரஷ்யா தாக்குதலை நடத்துவாங்க, உக்ரைன் அவங்க இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க நினைப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தான் அமெரிக்கா சார்ந்த நட்புடைய நாடுகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்போ நிறைய இடத்துல நிறைய நாடுகள் 27 நாடுகள் இருக்குன்னா நிறைய நாடுகள்கிட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த 27 நாடுகளும் சேர்ந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக மட்டுமே நம்ம தனியாக வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டை போட்டு நம்ம ஆயுதங்கள் வாங்கி யாருக்கு கொடுக்கலாம், உக்ரைனுக்கு கொடுக்கலாம்ப்பா அப்படிங்கிற முடிவுக்கெலாம் வந்திருக்காங்களாம்.
நல்ல முடிவு தான். ஆனால் இவ்வளோ தீவிரத்தன்மை ஆயுதங்கள் வாங்கி கொடுப்பதற்காக ஏன் இந்த நாடுகள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் பழைய வரலாறுலேருந்தே நம்ம பார்க்கலாம். 2வது உலக யுத்தம் நடக்குது. 2வது உலக யுத்தத்தின் போது இதே மாதிரி நம்ம ஆயுதங்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தான். ஏன்னா மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அப்போ அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கி வாங்கி கொடுத்து அமெரிக்கா பணக்காரன் ஆகிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுக்கு எல்லாருமே கடன் பட்டு இருந்தாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் அமெரிக்காவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு வர காப்பாற்றிட்டு இருக்காங்க அமெரிக்கா. என்னால் தான் முடியும், நான் இருக்கிறனால தான் நீ இருக்க, நாட்டோ இருக்கிறனால தான் உன்னுடைய எல்லை பாதுகாப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறது ஓகே, எய்தர் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க இல்லை அது நேச்சுரலாகவே எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இவ்வளோ முக்கியமான ஒரு கட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு ஆதரவாக எங்களுடைய எல்லா படையும் நாங்கள் களமிறக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னும் ஒரு நாடும் சரியாக விடலை. அதில் தான் மெயின் பிக்சர். யாருமே டேரெக்டாக வந்து எங்களுடைய படையை இறக்கும் அப்படின்னு சொல்லல. உக்ரைன் நீ சண்டை போடு, நான் ஆயுதம் தரேன். உக்ரைன் நீ சண்டை போடு, நான் பின்னாடி இருந்து பேக்கப் தரேன். உக்ரைன் நீ சண்டை போடு, நான் இப்படி தரேன். இதை தான் சொல்கிறாங்க. சரி, இப்படி சொல்கிறவங்க கூட சீக்கிரமாக அவங்களுடைய ஆயுதங்களையோ இல்லாட்டி எதையாவது கொண்டு கொடுத்துட்டாங்களா? சீக்கிரமாக நான் சொல்கிறது ரொம்ப குயிக்காக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அங்கேயும் டிராகிங் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய ஆர்மேடு வெஹிக்கிளை இன்னும் ஓரிரு வாரங்கள்லேருந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆர்மேடு வெஹிக்கிளே இப்போ தான் போகுதா அப்படின்னா அதுக்கு பிறகு சொன்ன பீரங்கி அதெல்லாம் தெரியலங்க, அதெல்லாம் இன்னும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இன்னொரு 3-4 மாதத்துக்கு தேவையான நம்ம சொல்லுவோம்ல பட்ஜெட்லாம் போட்டு இந்தந்த கணக்கெலாம் போட்டு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குற மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இன்னும் 3 மாதத்துக்கு பிறகு டேங்கு போகும். டேங்கு போன பிறகு அடுத்த ஏர்க்ராஃப்ட் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு, இல்லை அது வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு 8 மாதம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வருஷத்துக்கு பிறகு ஏர்க்ராஃப்ட் போகும், ஜெட் விமானங்கள் போகும், அதன் பிறகு மறுபடியும் வேறு ஏதாவது போகும். என்னதான் நினைக்கிறீங்க? ஷிப்லாம் கேட்டிருக்காங்களே உக்ரைன். ஸோ இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி போகும். இன்னும் 1 வருஷத்துக்கு ட்ராக் பண்ணி போச்சுன்னா உலக நாடுகளில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும், குறிப்பாக இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும். ஏங்க ஜோர்ஜ் சோரோஸ் அவர்கள்லாம் நம்மளை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? இந்தியா வந்து என்ன தெரியுமா செய்யுது, என்ன செய்யுது, கச்சா எண்ணெய் வாங்குறாங்கய்யா. நீங்களும் தான் வாங்குறீங்க, நாங்கள் தான் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டோம்ல, ஏன் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். இந்தியாவுக்கு 135-140 கோடி மனிதர்கள் இருக்காங்க, எங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அவன் விலை குறைவாக தாரான், நாங்கள் வாங்குகிறோம், உனக்கு என்னையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க. அதுக்கு இன்றைக்கி பல நபர்களும் எதிர்ப்பை தெரிவித்து அதை எப்படி நீ கொடுக்கலாம், நாங்கள் பிடிப்போம்ல, இன்னொரு பிடிப்போம்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வைத்து இப்போ இந்தியாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தால் கார்னர் பண்ணப்படுவார்கள். ஏன்னா ரஷ்யாவை ஒழிக்க வேண்டும், அப்படி இல்லைனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளை நசுக்க வேண்டும். ஒரு பக்கமாக ஈரான் அடி வாங்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கமாக வடகொரியா அடி வாங்கிட்டு இருக்கு, அடுத்ததாக சீனா அடி வாங்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியாவை அடிக்க முடியலனாலும் எப்படியாவது முதுகலையாவது குத்திடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய அந்த சுப்பீரியாரிட்டி, நான் தான் கெத்து, நான் தான் பெருசு, மேற்கு சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நோக்கி அதே வேர்ல்டு ஆர்டர்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். ரஷ்யா ஜெயிச்சிருச்சுன்னா வேர்ல்டு ஆர்டர் மாறும், ரஷ்யா சொல்கிற மாதிரி இங்கே உலகம் நடக்க ஆரம்பிக்கும். சீனா அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அந்த வேர்ல்டு ஆர்டர் என்ன செய்வாங்க, அப்படியே நேவிகேட் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கே, இந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதே என்னன்னு தெரியாமே இங்கே நிறைய பேர் ரஷ்யா உக்ரைன் போர் என்னங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம். வேறு எதுவுமே இல்லைங்க. நான் சொல்கிறதான் சட்டம். அமெரிக்கா போடக்கூடிய பொருளாதார தடை நம்ம மதிக்கிறோமா? நல்லா பாருங்களேன், துருக்கிலையும் சிரியாலையும் என்ன நடக்குது, நிலநடுக்கம் நடக்குது. சிரியாவில் நிறைய பேர் அங்கே உதவி செய்ய போகாமல் இருக்காங்க. காரணம் என்ன? அங்கே அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்காங்கப்பா. ஸோ ஒரு நாடு போட்ட பொருளாதார தடையை ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நாடுகள் அவன் போட்டுட்டா அதனால் போகக்கூடாது, அவன் போட்டுட்டா நம்ம கையை கால் எடுத்து வைக்கக்கூடாது. இதுதான் ஒருத்தன் சொல்கிறதுல உலகம் நடப்பதற்கான சமம். இதை தான் அமெரிக்காவினுடைய வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு யார் வேணாலும் அவங்களுடைய உத்தரவை போடலாம். அமெரிக்காவுக்கு நீங்கள் யாருமே போகக்கூடாதுப்பா, அமெரிக்காவை புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு உதயமாகிறது என்றால், இல்லாட்டி அப்படி கூட வேண்டாம், அமெரிக்காவினுடைய டாலரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெத்தாக ஒரு நாடு வருது அப்படின்னா அமெரிக்காவுக்கு அது பெரும் பிரச்சனை. ஸோ அந்த ஒரு நாடாக ரஷ்யா இருந்துடக்கூடாது. ஏன்னா ரஷ்யாவால் மட்டும்தான் அது முடியுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும். ரஷ்யா அந்த கோல்டு வார், சோவியத் யூனியன், ரஷ்யா, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நீண்ட நெடிய வரலாறை நல்லா படித்ததுனால அமெரிக்காவுக்கு முதல் எதிரி ரஷ்யா, 2வது எதிரியாக இருக்கக்கூடியது சீனா, 3வது எதிரியாக இந்தியா இருக்காங்க. ஐயா, இந்தியா அமெரிக்காவினுடைய நட்பு நாடு கிடையாது. ஜஸ்ட் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி. அந்த சீசனுக்கு அமெரிக்கா வந்து நம்மகிட்ட என்ன செய்வாங்க, ஒட்டிக்கிடுவாங்க. சீசன் முடிஞ்சோடனே பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. இந்தியாவை எப்படியாவது பழிவாங்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை இந்தியாவை எப்படியாவது குழிக்குள்ளே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க.
இந்தியாவுக்கு அணு ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது, அணுசக்திக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி பொருளாதார தடை போட்டதும் இதே அமெரிக்கா தான். நிறைய நேரத்தில் இந்த கார்கில் யுத்தமாக இருக்கட்டும், அதே மாதிரியான சில இக்கட்டான நேரங்களில் நமக்கு உதவிய நாடு ரஷ்யா தான். அந்த ஒரு நன்றி கடன் நம்மகிட்ட இருக்கிறனால தான் இன்றைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், ரஷ்யாவையும் விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ரஷ்யா நீ ஏறி அடி அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை உசுப்பேத்தாமையும் இருக்கும். ஸோ நம்மளால் ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம மக்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடவும் கூடாது. இதில் இந்தியா ரொம்ப விழிப்புடன் இருக்காங்க. இது சில நபர்களுக்கு பிடிக்கல. சில நபர்கள் நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன், சில நபர்கள் நடத்தக்கூடிய மீடியா, சில நபர்கள் நடத்தக்கூடிய பலவிதமான சோஷியல் மீடியாவினுடைய ஹேண்ட்லர்ஸ் இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகே இந்தியாவை பழி தீர்க்கணும், இந்தியாவை எப்படியாவது பழி வாங்கணும். ஒருவேளை நமக்கு தோணுது, ஏன் இவங்க இப்போ வந்து திடீர்னு இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கொக்கரிப்பை செய்கிறாங்க, ஏன் எல்லாருமே இந்தியா இந்தியா இந்தியான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு சுப்பீரியர் நாடாக மாறிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்தியா பற்றி பேசுகிறாங்க. இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் எல்லா பொசிஷன்லுமே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவை உடனடியாக வெளியேற்றி விட்டோம், இந்தியாவை அப்படியே நாங்கள் பழி வாங்குறோன்னா எல்லா நாடுகளுமே ஸ்தம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீனாவை ஆல்ரெடி எல்லாருமே நெகோஷியேட் தள்ளி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சீனா இல்லைனா இந்தியாவால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவையும் வழிக்கு கொண்டு வருவதற்காக நல்லா கவனித்தாலே புரியும். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். உங்கள் நண்பனை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி 3 பேர் பிளான் பண்ணுறாங்க. உங்கள் நண்பனுக்கு உற்ற நண்பனாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஓகேயா? ஸோ உங்கள் நண்பனை உங்களிடமிருந்து முதல்ல பிரிக்கணும். அப்படி பிரித்த பிறகு உங்கள் நண்பன் மட்டும் தனியாக நிற்பான். அந்த 3 பேர் சேர்ந்து நண்பனை அடிச்சிடலாம். நீங்கள் 2 பேர் இருந்தீங்கன்னா நண்பனையும் உங்களையும் அடித்து அவன்கிட்ட வாங்க வேண்டிய பொருளை வாங்குவதற்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ சீக்கிரமாக அவனை அடிக்கிறதுக்கான வழி என்ன, உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது தான். அப்போ நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்க. உங்கள் நண்பனை அந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க. ஈஸியாக அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும் வித்தவுட் எனி பெயின். அதிகமாக அடிக்க வேண்டாம், பாடி வழியாக சக்தியை ரொம்ப பெரிய அளவில் வீணடிக்க வேண்டாம். இது நார்மல் ஒரு ஹியூமனே இப்படி செய்யும்போது ஒரு நாடு எப்படிலாம் செய்யும்? அந்த நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் நம்ம தான் வல்லரசு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் எல்லாரையுமே நம்ப வச்சுட்ருக்கோம். அப்படி நம்ப வச்சு எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அந்த நாடு எந்த அளவுக்கு யோசிக்கிருக்கும், அந்த லா மேக்கர்ஸ் எப்படிலாம் யோசிப்பாங்க? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருச்சு. இங்கே எப்படி இவ்வளோ 50 நாடுகள் இவ்வளோ பெரிய அளவு உழைப்பை போட்டு இவ்வளோ பெரிய பணம் போட்டு உக்ரைன் தோத்துருமா, அது தோக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷே ஓடிட்டுருக்கு. இல்லைப்பா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் இவனுக்காக நம்ம வக்காலத்து வாங்கணும், ஏன் உக்ரைனுக்காக இவ்வளோ ஒரு செலவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கிளாஷ் அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்பை பலூன் பறந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம ஊர்லலாம் ஒரு வேடிக்கையான விஷயம் நடக்கும். அது வரைக்கும் அந்த செய்தி, அந்த மாதிரியான செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு நபர் கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அது வைரலாக மாறிடுச்சுன்னா டெய்லி அப்படி ஒரு செய்தி வரும். பிட் பாக்கெட் அடித்தா இன்னொரு நபர் கீழே விழுந்துட்டாரு, அவர் கீழே விழுந்துட்டாரு. ஸோ ஒரு செய்தி வைரலாக மாறிடுச்சுன்னா அது சம்மந்தமான செய்திகள் வெளியில் வரும். யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னா, உக்ரைனுக்கு மேலே ரஷ்யாவினுடைய ஸ்பை பலூன்ஸ் பறந்துட்டு இருக்கு. அங்கேருந்து நிறைய தகவல்களை என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க, ரஷ்யா எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமெரிக்காவில் சீனாவினுடைய ஸ்பை பலூன் பறந்துச்சு பார்த்தீங்களா, அது ஸ்பை பலூன் இல்லை, விளையாட்டு பலூன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்களா. இல்லை அது ஸ்பை பலூன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கா. அது ரொம்ப பெரிய வைரலானனால இப்போ உக்ரைனுக்கு மேலேயும் ரஷ்யாவினுடைய ஸ்பை பலூன் இருக்குது அப்படின்னு சொல்லி யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஆஸ் பெர் த தமிழ் பொக்கிஷம் டிபி ட்ரூப்ஸினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கு மேலேயும் நிறைய ஸ்பை பலூன் இருக்குது, அமெரிக்காவுக்கு மேலேயும் நிறைய ஸ்பை பலூன் இருக்குது, கனடாவுக்கு மேலேயும் நிறைய ஸ்பை பலூன் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு மேலேயும் நிறைய ஸ்பை பலூன் இருக்குது. வேணும்னா சோதிச்சு பாருங்கள். எப்படி பார்த்தாலும் அங்கே ஸ்பை பலூன்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஸ்பை வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் தேவை கிடையாது. பட் எந்த இடத்துல எவ்வளோ அக்யூரேட்டாக அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு உளவாளியினுடைய பெயர். எப்படி இல்லாமல் இங்கே ஸ்பை பலூன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உளவாளிகள் வேண்டாம். எங்கள் ஊரில் பச்சைக்கிளியை வச்சு ஜோசியம் பார்க்கக்கூடிய நபர்கள் கூட ஈஸியாக சொல்லிடுவாங்க, கொஞ்சம் செய்திகளை வாசித்தார்கள் என்றால். அடுத்ததாக சேச்சன் ஆர்மியினுடைய தலைவர் தான். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குப்பா, நமக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை விவசாயி ஆகணும், இப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்கும்ல. சேச்சன் ஆர்மியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய ஆசை ஒரு ப்ரைவேட் ஆர்மியை ஆர்கனைஸ் பண்ணணும், வேகனார் குரூப் மாதிரி சும்மா கெத்தா அப்படி ஒன்று அப்படி பண்ணிட்டேன்னா போதும்பா, இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட நல்லவனா மாதிரி நாட்டுக்கு ஏதாவது ஆர்மி வழியாக இல்லாமல் வேறு ஏதாவது வழியாக அதெல்லாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. நேரடியாக ப்ரைவேட் ஆர்மிக்கு போயிருக்காங்க. ஏன் இந்த ப்ரைவேட் ஆர்மி ரஷ்யாவிலலாம் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரியுமா? ஒரு காலம் இருந்துச்சுங்க, சோவியத் யூனியன் ரஷ்யாவில் வந்து போர் புரியறதுக்கு மக்கள் அப்படிங்கிறவங்க வரமாட்டாங்க, ஒரு பிள்ளை தான் பெற்றுக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்களுடைய மகன்களை மகள்களை ஆர்மிக்கு அனுப்புவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலத்தில். ஸோ எல்லாருமே அங்கே ஆர்மிக்கு போனால் இறந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வர்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவில் நிறைய பேரை ரிக்ரூட் பண்ணுறதுக்காக அறிவிப்புகள் போகும். ஆனால் அந்த அறிவிப்பில் பாதிக்கும் அதிகமான ரிக்ரூட்மெண்ட் கூட என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. 1000 பேருக்கு ரிக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா 200 பேர் தான் வருவாங்க. 800 பேருக்கு அங்கே ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ரஷ்யா யோசிக்கிறாங்க, இல்லை இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பணம் செலவானாலும் பரவாயில்ல, நமக்காக போராடக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கணும், என்ன செய்யலான்னு சொல்லும்போது தான் இந்த மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க. இந்த மெர்சனரிஸ் அதாவது வெளிநாடுகள்லேருந்து இல்லாட்டி வெளியில் இன்னொரு அமைப்பிடம் இருந்து வாடகைக்கு ஆட்களை வாங்குவது அப்படிங்கிறது மெர்சனரிஸ். ஆனால் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க, இது ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம ஒரு ப்ரைவேட் ஆர்மியை தொடங்கக்கூடாது, நமக்கான இராணுவ வீரர்கள் இல்லாட்டி ஆஜானுபவமாக இருக்கக்கூடிய நபர்களை ரிக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங், ப்ரைவேட் ஆர்மி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த ப்ரைவேட் ஆர்மியை ரஷ்யாவினுடைய ஆர்மி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஒரு ஹோட்டலில் போய் ஒரு மீட்டப்லாம் போட்டு என்கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இவங்களுடைய ப்ரொஃபைல் இப்படி, இவங்களுக்கு ஷூட்டிங் கேப்பபிலிட்டி இப்படி, இவங்க பைலட் கேப்பபிலிட்டி இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது காண்பிக்கப்படும். அப்படி காண்பிச்ச உடனே ரஷ்யாவினுடைய இராணுவத்துக்கு அது பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க, ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆர்மியை யார் ஹையர் பண்ணுறா, ரஷ்யா ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி யுத்த களத்தில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. இதுக்கு சம்பளம் யார் கொடுப்பா, ரஷ்யா கொடுப்பாங்க. அந்த சம்பளத்திலேருந்து கொஞ்சம் கமிஷனை இந்த ப்ரைவேட் ஆர்மியை சார்ந்த அந்த ஏஜென்சி வாங்கிட்டு மீதி இருக்கும் பணத்தை யாருக்கு கொடுப்பாங்க, அந்த ப்ரைவேட் இராணுவ வீரர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இராணுவத்தில் சேருவதற்கு தேவையான மனிதர்கள் கிடைக்காத போது இந்த மாதிரி ப்ரைவேட் ஆர்மிஸ் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அக்னி வீரர்கள் ஏன் கொண்டு வரப்பட்டாங்க, நமக்கு எப்போ வேணாலும் பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. ஒரு பக்கம் எட்டி பார்த்தா சீனாக்காரன் முதுகலை குத்தலாமான்னு பார்த்துட்ருக்கான், இன்னொரு பக்கம் கீழே விழுந்து கிடக்கிற பாகிஸ்தான் நம்மளை தீவிரவாத வழியாக அழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 பேருக்கு மத்தியில் அமெரிக்கா நம்மளை எப்படியாவது பழி வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி வேணாலும் நம்மளை பழி வாங்கிடுவாங்கயா, அதனால் நமக்கு இராணுவ வீரர்கள் தேவை அப்படிங்கிறத கனக்கச்சிதமாக இந்தியா கால்குலேட் பண்ணி தான் அக்னி வீரர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புதிய ஒரு கோட்பாடை உருவாக்கி நிறைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்குறோம், நெகட்டிவும் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய இராணுவ வீரர்கள், இவ்வளோ கூடுதலான இராணுவ வீரர்கள் இராணுவ ட்ரைனிங்கை எடுத்து மறுபடியும் ஒரு நாட்டுக்குள்ளே இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-4 வருஷம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளக்க போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாதா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. போக போக தான் தெரியும் இந்த ஒரு ஸ்கீமினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி தான் இந்த மெர்சனரிஸாக இருக்கக்கூடியவங்க இல்லாட்டி வேகனார் குரூப்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு கியூவுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன் மக்கா, என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வார் கிரைமை செஞ்சுட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு ரஷ்யா மறுப்பை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா வச்சிருக்கிற இந்த வார் கிரைம் என்பது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டது. நம்ம ஊரில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிடுவாங்கல்ல, அது ஜோடிக்கப்பட்ட வழக்கியா, அது நானே கிடையாது அட்மின் போட்டதியா அந்த ட்வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல அந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாதுல்ல, அது வேறு யாரோ மாஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் இங்கே மாற்றி மாற்றி வார் கிரைம் அவன் செஞ்சுருக்கான், இவங்க செஞ்சுருக்கான். 2 பேருமே வார் கிரைம் செஞ்சுருக்காங்கிறது மட்டும் வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும். என்ன, நமக்கு இந்த சட்ட திட்டங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த ப்ரூஃப் ஈஸியாக ரஷ்யாவுக்கு எதிராக கலெக்ட் பண்ணப்படுது. அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்காக மாறினாலும் வியப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தது அமெரிக்காவிலே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. எப்போ ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை திணறிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் லா மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் உக்ரைனுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நபர்கள் இன்னும் நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு விரிசல் வந்திருப்பதாக செய்திகள் கூறுகிறது. கடைசியாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அப்டேட் தான். நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா ரஷ்யா சேர்ந்து என்னமோ ட்ரில் ஈடுபட போறீங்களாமே, இதனால் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காட்ட சொல்ல, பார்த்துக்கலாம்டா, எங்களை இதனால் வரைக்கும் மதிக்காத நிறைய ஊடகங்கள் எங்களை பற்றி செய்தியை வெளியிடுகிறார்கள், தைரியமாக நாங்கள் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக தான் போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. வடகொரியா வேறு இன்றைக்கி ஒரு ICBM டெஸ்ட்லாம் நடத்தி பார்த்துருக்காங்க. சீனா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஈரான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேலுக்கே ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலினுடைய ஆயில் டேங்கர் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொன்றையாக சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓகே, இனிமேல் லீவ்லாம் கிடையாதுங்க. கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு இருக்க போகுது. உங்களுடைய சப்போர்ட் இன்று போல என்றும் இருக்கட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.